திருச்சியில விஜய் அவர்கள் இந்த தொகுதியில அதற்கு மாற்றாக இப்போ ராகவா லாரன்ஸ் அவர்கள் நிற்க வாய்ப்புள்ளதா ஒரு பேச்சு உண்டு. விஜயை ரீப்ளேஸ் பண்றதுன்னு ஒன்று இருக்குல்ல, அங்க நீங்க வந்து விஜய் அவர்கள் என்ன தேர்ந்தெடுத்திருப்பாருன்னா, இவர் வந்து க்ளூ கொடுத்தாரு, இன்னும் அதிகாரப்பூர்வமா அறிவிக்கல. ஆனா நம்ம ராகவா லாரன்ஸ் அவர்களுடைய வீடியோல வந்து நம்ம ஒரு க்ளூ எடுத்துக்கிறோம். அதுல என்ன எடுத்துக்கிறோம்னா, முதல்ல எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் வார்த்தையே திருச்சி கிழக்கு அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அப்புறம் நான் வந்து எங்க அண்ணன்றாரு, என் பார்ட்னர்ன்றாரு, நண்பர்ன்றாரு, வா போன்னு சொன்னேன்றாரு, எல்லாமே சொல்றாரு. ஸோ அந்த க்ளோஸ்னஸ் நமக்கு வந்து தெரியுது. அதனால அவர் சீட்டு கொடுக்க வாய்ப்பு இருக்குங்கிறது தெரியுது. நீங்க வந்து அவர் உரிய நேரத்தில் அறிவிங்கன்னு சொல்லியிருப்பாங்கன்னு தெரியுது நமக்கு. அதனால அவர் நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் தெரியுது. நம்ம வந்து அன்லஸ் அன்டில் சம் மிராக்கிள்ஸ் ஹேப்பன், நம்ம வந்து திருச்சி கிழக்குல தாவேக சார்பா திரு ராகவா லாரன்ஸ் போட்டிடுவார்னு புரிஞ்சுக்கலாம். அதில் வேற ஏதாவது சேஞ்ச் நடந்தாலே தவிர. அப்போ வந்து விஜயை வந்து ஒரு ரீப்ளேஸ் பண்ணோம். அப்போ லாரன்ஸ் அப்படிங்கிற பேர் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். இந்த ராகவா லாரன்ஸுங்கிற ஃபெமிலியாரிட்டி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். ரூலிங் பார்ட்டியாருக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். ஸோ வந்து அவருக்கு என்னன்னா, திரு விஜய்க்கு வந்து இப்போ வந்து ஒரு உத்தரவாதமான வெற்றி தேவைப்படுகிறது. ஒரு டேக்கன் கிராண்டட் வெற்றி இல்லை. நீங்கள் வந்து அப்போ திருச்சி கிழக்கில் தோத்தா அது ஆண்டிப்பட்டியில் எம்ஜிஆர் தோத்த மாதிரி வந்து கணக்காகிறோம். ஏன்னா விஜய் நின்று வென்ற தொகுதி.